Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோல PGTRB இங்கிலீஷ்ல இப்ப கொடுத்திருக்காங்க இல்லைங்களா நியூ சிலபஸ், அதுல இருக்கக்கூடிய நியூ டாபிக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பார்க்குறோம். அதாவது ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னா, இப்ப சிலபஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய நியூ டாபிக்ஸை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க, அதுல இருந்து நிறைய கேள்விகள் வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸாக இருக்கட்டும், நியூவாக எழுதக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கட்டும், கேட்குறது என்னென்னா அந்த நியூ டாபிக்ஸை மட்டும் தனியாக டாபிக்ஸ் ஜான்ரா வைஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜான்ரா வைஸ் ஒரு போயம்னா அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்ன, எந்த கேள்விகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டாபிக் தான் நமக்கு நியூவாக ஆட் ஆன் ஆகிருக்குது. அதாவது போய்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சாசரோட த புக் ஆஃப் த டச்சஸ் அண்டு சர் தாமஸ் வியாட்டோட ரிமெம்பரன்ஸு. ஸோ சாசரை பற்றியுமே பார்த்தீங்கன்னா 2 போயம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஒன்று ஓல்டு, இது நியூவானது, ப்ரோலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் அண்டு த புக் ஆஃப் த டச்சஸ். ஸோ ஆத்தர் இன்ட்ரோ இம்பார்ட்டண்ட்டு. அதே போல் இந்த ஒர்க்கோட பப்ளிஷ்ட் இயரு, யாருக்காக சாசர் எழுதினாரு, இந்த ரிலேஷன்ஷிப் என்ன, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் இம்பார்ட்டன்ஸை கொடுத்து படிக்கணும் இயரு. அதே மாதிரி இன்னும் டெப்தா இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னா, என்ன டிசீஸால அந்த டச்சஸ் இறந்துட்டாங்க, யாருக்காக அவர் இந்த போயம் கான்ட்ரிபியூட் பண்றாரு, அவங்களோட பொசிஷன் என்ன, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கணும். அண்டு நம்ம போயமோட கண்டென்ட்டை பார்க்கும்போது ஈஸியாக நம்மளால் கம்பேர் பண்ணிக்க முடியும். அண்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த புக் ஆஃப் த டச்சஸ்ல இருந்து தனியாகவே நம்ம எம்சிக்யூஸ் கொடுத்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். புக் ஆஃப் த டச்சஸோட எம்சிக்யூஸை நீங்கள் பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சர் தாமஸ் வியாட்டோட ரிமெம்பரன்ஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சர் தாமஸ் வியாட் நம்மளோட ஓல்டு சிலபஸ்லேயுமே இருக்காங்க. அதாவது செலெக்ஷன்ஸ் இன் பீகாக்ஸ் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் 1 தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அவரோட தனியாக ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்கு ரிமெம்பரன்ஸே கொடுத்துருப்பாங்க. அஃப்கோர்ஸ் சர் தாமஸ் வியாட் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு சானட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பெட்ராக்கியன் சானட்ஸு, அதே மாதிரி டோட்டல்ஸ் மிஸ்லனி, இந்த மாதிரி பிஹைண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு, அண்டு ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்கறது போல் போயம்க்கு என்ன ரைம் ஸ்கீம்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை ஃப்ரீ வேர்ஸா, இல்லை ரீசன் என்ன, அந்த போயம்க்கான ரீசன் என்ன, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் இதில் கவர் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் மூவ் ஆன் டு ட்ராமா. இதில் பென் ஜான்சன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் த அல்கெமிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய அல்கெமிஸ்ட்ல இருந்து கேள்விகள் வந்திருக்கும், சரிங்களா. ஸோ இந்த முறையும் எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமரில் கண்டிப்பாக நிறைய கேள்விகள் வரும். ஓவராலாக இந்த யூனிட்டுக்கு 11 கேள்விகள் வீதம் வருது அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய இந்த 3 டாபிக்லேயே நமக்கு 3லிருந்து 4 கேள்வி டாயம் கேட்டுருவாங்க. 4ன்றது 5 ஆகுமே தவிர உங்களுக்கு கம்மி ஆகாது. அந்த அளவுக்கு நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய நியூ டாபிக்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் என்னன்னா, போயட்ரிலையும் ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன்லேயே தான் சேஞ்சஸ். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் யூனிட்லையும் செகண்ட் யூனிட்லையும் இன்ஃபோ இவ்வளோ தான். தேர்ட் யூனிட்டுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாகும். ஓகே, இப்போ போயட்ரியில் ஜான் ட்ரைடனோட அப்சலாம் அண்ட் ஆர்ச்டிபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைடன் பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸில் ட்ராமா பாட்டு கொடுத்துருப்பாங்க, ஆல் ஃபார் லவ், சரிங்களா. ஆனால் இந்த முறை அவரோட போயட்ரி கொடுத்துருக்காங்க, அப்சலாம் அண்ட் ஆர்ச்டிபிள், பப்ளிஷ்ட் இயரு, அதே மாதிரி ரிட்டனு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் தாமஸ் கிரே போது அண்ட் கொலின்ஸ் அண்ட் வில்லியம் பிளேக்கோட பார்த்தீங்கன்னா பீகாக் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் 3ல இருந்து ஓல்டு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எழுதி ரிட்டன் இன் எ கண்ட்ரி சர்ச்சோட கொடுத்துருப்பாங்க. நிறைய எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த போயம் ப்ரிஸ்கிரைப்டு. பாலிடெக்னிக் டிஆர்பியில் கூட பார்த்தீங்கன்னா இந்த போயம் இருக்கும். ஸோ முக்கியமான ஒரு ஒர்க் இது. அண்டு ஆல்ரெடி நம்ம யூனிட் 1ல பார்த்த மாதிரி இந்த போயம்லேயும் நிறைய கேள்விகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம்.
ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் பாருங்க. அதுல கலிவர்ஸ் டிராவல்ஸும் ராபின்சன் க்ரூசோவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேனியல் டீஃபோ அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா ஆத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸ்ல இருந்து கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். அஃப்கோர்ஸ் ஜோனாதன் ஸ்விஃப்ட்டுமே. ஸோ அந்த டைம் பீரியட்ல என்ன நடந்தது அப்படின்னு கேட்பாங்க. 1600 இருந்து 1798 வரைக்கும் கவர் ஆகக்கூடிய போயட்ஸ் இல்லைங்களா இவங்க. ஸோ அந்த டைம் பீரியட் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸு, ஃபியூச்சர்ஸு, எப்படிலாம் டெவலப்மெண்ட்ன்றது ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் பேக்ரவுண்ட் படிக்க வேண்டியதாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன், ஐ மீன் ப்ரிஸ்கிரைப்டு இன்ஃபர்மேஷனோட பீரியடுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நீங்கள் செகண்ட் யூனிட்ல எந்தெந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 2022ல் மல்டி செஷன்ஸ் நடந்தது இல்லைங்களா, அது செகண்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பீரியட் ரிலேட்டடான கேள்விகள் இருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் யூனிட். தேர்ட் யூனிட்லேயும் போய்ட்ரி செக்ஷனில் ஜான் கீட்ஸோட ஓ டு எ நைட்டிங்கேலும் பிபி ஷெல்லியோட ஆசிமாண்டியாஸும் ஆட் ஆயிருக்குது. அஃப்கோர்ஸ் ஆசிமாண்டியாஸ் பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியில் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப்டு. ஆல்ரெடி நீங்கள் யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இன்னமுமே அது ஈஸி தான். போயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன போயம் தான், ஆனால் இதில் வந்து நிறைய டிவைசஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்டு தேர்ட் யூனிட்ல போயட்ரி செக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அந்த ரொமான்டிக் ஏஜ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. வேர்ட்ஸ்வொர்த்தாக இருக்கட்டும், கால்ரிட்ஜாக இருக்கட்டும், அண்ட் அஃப்கோர்ஸ் பிபி ஷெல்லி, ஜான் கீட்ஸ், இவங்களை பற்றி தான் அந்த கேள்விகள் வந்து சுற்றி இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ஓ டு எ நைட்டிங்கேலும் ஆசிமாண்டியாஸும் வந்து கேள்விகள் கேட்பாங்க. அண்ட் இதில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலூடு இன்க்ளூட் ஆயிருக்கும், இம்மார்டாலிட்டி ஓடு, அதே மாதிரி டின்டன் ஆபே, ஓ டு டிஜெக்ஷனு, ஆடோனிஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக உங்களுக்கு கேள்விகள் வரும், இன்க்ளூடிங் குப்லா கான் அதில் இப்போ மிஸ் பண்ணிட்டேன், ஸோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். குப்லா கான்ல இருந்துமே வந்து கேள்விகள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ், கேட்ட கேள்வியே கேட்டுட்டு இருப்பாங்க. இயரா இருக்கட்டும், ஒர்க் எது இன்க்ளூட் பண்ணாங்க, எதை எக்ஸ்க்ளூட் பண்ணாங்க, யார் எந்த ஒர்க்கை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கேள்விகள் வரும். ட்ரிக்கி கொஸ்டின்ஸு, ஈஸியாக இருக்கக்கூடியது, நம்மளை ரொம்ப குழப்பக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ரொமான்டிக் ஏஜஸில். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரொமான்டிக் போயட்ஸு, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஃபேஸஸில் இருக்கக்கூடியவங்களை கம்பேர் பண்ணுறது, யார் பற்றி யார் எதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கோட்ஸில் கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த தேர்ட் யூனிட்ல நடக்கும். நீங்கள் யூனிட் வைஸ் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் நம்மளை ட்ரிக் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளால கீனாக அப்சர்வ் பண்ண முடியும். நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்து கிளாரிஃபை பண்ணுங்கள். தென் மூவ் ஆன் டு லிரிக்கல் ட்ராமா. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொமித்தியஸ் அன்பவுண்டு, அகைன் பிபி ஷெல்லியோட ப்ரொமித்தியஸ் அன்பவுண்டை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து லிரிக்கல் ட்ராமா அப்படின்றது என்ன அப்படின்னு தெரியணும். ட்ராமாக்கும் லிரிக்கல் ட்ராமாக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு தெரிஞ்சிருக்கணும், அது எப்படி டெவலப் ஆச்சுன்னு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் இந்த பர்டிகுலர் டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸுக்குள்ளெல்லாம் நம்ம உள்ளே போகாமல் டக்குன்னு நம்மளால ஆன்சர் பண்ணிட்டு வெளியில் வர முடியும். கண்டிப்பாக லிரிக்கல் ட்ராமா அப்படின்ற ஒரு டைப் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ கேள்விகள் கண்டிப்பாக கேட்கப்படும். நம்ம கொஸ்டின் பேப்பரில் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியும் ப்ரொமித்தியஸ் அன்பவுண்டுன்றது என்ன மாதிரி ஒரு டைப்பு அப்படின்னு கேட்டால், சப்போஸ் நமக்கு வந்து ஆப்ஷன்லேயே லிரிக்கல் ட்ராமானே கொடுத்துருவாங்க. இஃப் அட் ஆல் நமக்கு வந்து சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்காமையே நம்ம படிக்கிற ஒருத்தவங்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அதுலேயே மாட்டிக்கும். ஸோ சிலபஸில் இருக்கிறதே வந்து அப்படியே டைரெக்டாக கேள்விகள் கேட்பாங்க, அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரொமித்தியஸ் அன்பவுண்ட் வந்து லிரிக்கல் ட்ராமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் யூனிட் பார்க்குறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஃபோர்த் யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து அதிகமாகுது. போய்ட்ரியில் பாருங்கள், டெனிசனோட யுலிசஸ், ஜேம் ஹாப்கின்ஸோட காட்ஸ் கிராண்டியர், டபிள்யூ ஜார்டனோட த அன்வான் சிட்டிசன், டிடெக்ஸோட த தாட் ஃபாக்ஸ். ஸோ ஜேம் ஹாப்கின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ப்ரங் ரிதம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்க்கணும். கர்டல் சானட்டு அப்படின்றத பார்க்கணும். கர்டல் சானட்டுக்கும் ஆர்டினரி சானட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். என்ன லைன்ஸ் டிஃப்ரென்ஸ் வருது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மறுபடியும் சொன்னது போல தான், ஜேம் ஹாப்கின்ஸை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்கனாலே ஸ்ப்ரங் ரிதம் பற்றி கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அண்ட் அதே மாதிரி காட்ஸ் கிராண்டியர் வந்து அதுவுமே வந்து ஒரு சின்ன போயம் தான், கம்பேரிசன்ஸ் இருக்கும் அந்த போயமில். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்
மூவ் ஆன் டு த ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் பார்ட் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்வெலோட யூ அண்ட் த ஆட்டம் பாம், சார்லஸ் டிக்கன்ஸோட ஹார்ட் டைம்ஸு, ஜார்ஜ் இலியட்டோட த மில் ஆன் த ஃப்ளார்ஸு, தாமஸ் ஹாரியோட மேயர் ஆஃப் கேஸ்ட்ரோபிரிட்ஜ், வர்ஜினியா உல்ஃபோட மிஸ்ஸஸ் டாலவே. அண்ட் இதுலேயுமே யூஜிடிஆர்பியோட போர்ஷன்ஸ் வந்து கலந்துருக்குது. ஸோ ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனில் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோமோ அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். அதாவது பப்ளிகேஷன் இயர்ஸு, ஒருவேளை ஃபிக்ஷனோட டைட்டில்ஸு, வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் டைட்டில்ஸ் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். எந்த பிளேவாக இருந்தாலும் சரி, ஃபிக்ஷனாக இருந்தாலும் சரி, அதுக்கு எல்லாத்துக்குமே எப்படி நம்ம போயமில் பார்ப்போம் இல்லைங்களா, பப்ளிஷ்ட் இயர்ஸ் யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்க்குறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, அதே மாதிரி தான் இதுலேயுமே வந்து டைட்டில்ஸு, சப்டைட்டில்ஸு, இதை வந்து நம்ம முதல்ல பார்க்கணும். இயர் எழுதி நோட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு கீழவே வந்து சப்டைட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு நோட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நோ சப்டைட்டில் எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிளாக்ல கூட நீங்கள் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அது தெரியணும், பிளாக்ல வந்து நம்ம ஒரு கோடு போட்டோம்னா அதுக்கு சப்டைட்டில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ தட்டு நம்ம வந்து ரிவிஷன் பண்ணும்போது கூட ஸ்புட்னிக் ஸ்பீடில் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் ஒரு 5 hours 6 hours அப்படி போச்சுன்னா நம்பர் ஆஃப் ரிவிஷன்ஸு கம்மியாகும் இல்லையா. எந்த அளவுக்கு ஸ்பார்க்காக நமக்கு எப்படிலாம் புரியுதோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து குவைட் ரிவிஷன்ஸ், நிறைய நியூமரஸ் ரிவிஷன்ஸ் வந்து கொடுக்கணும். அதோட கண்டினியூட்டி பாருங்க. ட்ராமா பார்ட்ல லுக் பேக் இன் ஆங்கர் கொடுத்துருக்காங்க. பெட்ரோட் பிரெட்ல மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன், அண்ட் ஜேஎம் சிஞ்சில ரைடர்ஸ் டு த சி, கார்ல் சர்ச்சிலோட டாப் கேர்ள்ஸ். முக்கியமாக டாப் கேர்ள்ஸில் நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸ் வந்து நிறைய பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பர்டிகுலர் ட்ராமாவில். இதில் இந்த பர்டிகுலர் கேரக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, மெயின் கேரக்டர். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க யார்கிட்ட வளர்றாங்க, அவங்க ஏஜ் என்ன, எந்தெந்த ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் எல்லாம் சர்ச்சில் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அந்த செஞ்சுரிஸ் என்ன, அந்த பேர் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் டாப் கேர்ள்ஸில் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் மாதிரி ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த பார்ட்டியில் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் வந்து அவங்க சாப்பிட்றாங்க, அவங்க வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பெக்யூலியராக இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஐ மீன் அந்த டிஷ்ஷோட வெரைட்டிஸு, நேம்ஸு, இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள். சில சமயம் கிரிஞ்சாக ஒரு சில கேள்விகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டாப்பிக்கில் இருக்கும். ஸோ டாப் கேர்ள்ஸில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. வென் கம்பேரிங் டு லுக் பேக் இன் ஆங்கர், இந்த மாதிரி ட்ராமா பார்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, இந்த டாப்பிக்கில் டாப் கேர்ள்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிறைய கேள்விகள் இருக்குது. அண்டு ஒன் மோர் இன்ஃபோ, யூஜிடிஆர்பியில் டாப் கேர்ள்ஸ் டாபிக் வந்து இருக்குது. அந்த கொஸ்டின் பேப்பரில் டாப் கேர்ள்ஸில் எந்தெந்த கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். யூ ஹாவ் அ வெரி கீன் ஐடியா. உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா வரும் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யூஜிடிஆர்பிக்கும் அது ஃபஸ்ட்டு சிலபஸ், ஐ மீன் நியூ சிலபஸில் எழுதுனா ஒரே எக்ஸாம் இல்லைங்களா. அதனால் அந்த டாப் கேர்ள்ஸில் வந்து எந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள். நம்மளுமே வந்து யூஜிடிஆர்பிக்கும் அந்த டாப்பிக்குக்கும் இந்த புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய பிஜிடிஆர்பிக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே நம்மளுமே வந்து ரெஃபர் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம அதையுமே வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, மூவ் ஆன் டு யூனிட் 5, Plays and Sonnets by Shakespeare. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய 10 யூனிட்டில் எப்படி நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல் 8 and 10 இம்பார்ட்டன்ட்டுன்னு எப்போவுமே சொல்கிறோமோ இப்போவும் சொல்கிறோம். அதில் யூனிட் 5 அப்படின்னு சொல்லும்போது இந்த யூனிட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லா யூனிட்டுக்கும் 11 கேள்விகள் 12 கேள்விகள் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, ஷேக்ஸ்பியருக்கு 14 கேள்விகள் வரைக்கும் எடுத்திருக்காங்க. 14 questions வரைக்கும் ஷேக்ஸ்பியரில் மட்டும் எடுத்திருக்காங்க. சரிங்களா. ஸோ எல்லா யூனிட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த யூனிட்டில் 1-2 மார்க் அதிகப்படியாக நம்ம வாங்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. 1 மார்க்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய ட்ராமா பார்த்தீங்கன்னா ஒத்தெல்லோவும் கிங் லியரும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாலே ஒத்தெல்லோ, கிங் லியர், த டெம்பஸ்ட்டும், மெஷர் ஃபார் மெஷரும். ஆல்ரெடி டெம்பஸ்ட்டும் மெஷர் ஃபார் மெஷரும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஒத்தெல்லோவும் கிங் லியரும் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ். அகெயின் அந்த கேரக்டர்ஸ் யாருன்றதை நம்ம பார்க்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, அதே மாதிரி இயர்ஸு, பப்ளிஷ்டு என்ன, ரிட்டன் என்ன. ஷேக்ஸ்பியர்னு வரும்போது நிறைய குழப்பங்கள் வரும் நமக்கு இயர்ஸில், இன்க்ளூடிங் ஃபோலியோஸு, ஃபர்ஸ்ட் ஃபோலியோஸு, செகண்ட் ஃபோலியோஸு, தேர்ட் ஃபோலியோஸு, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த இயர் பார்க்கணும். எது எது சேர்த்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். தென்
ஓவராலாக இருக்கக்கூடிய பிளேஸ் என்ன. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபோ சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொன்னாலே a general knowledge of the other plays, poems and sonnets of Shakespeare is expected of the candidates அப்படின்னு சொல்லி லாஸ்ட் சிலபஸ்ல நமக்கு இருக்கும். இந்த வரி யாராலையும் மறக்க முடியாது. அதே போலதான் இந்த வரிகள் தான் இப்ப இல்லையே தவிர வேற இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வந்து ஷேக்ஸ்பியர் ரிலேட்டடா கேட்கக்கூடாதுன்னு கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா கேட்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு மாஸ் டிராமட்டிஸ்ட், இதுதான் எனக்கு தெரியும் அது தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி அந்த மாதிரி வந்தா கூட மார்க்ல மாற்றங்கள் வரும். சரிங்களா? அதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு, மேலோட்டமாக எதெல்லாம் வந்து ட்ராஜடிஸு, எதெல்லாம் வந்து ரொமான்ஸு, அந்த மாதிரி ஷேக்ஸ்பியரின் ஹீரோயின்ஸு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸு அண்ட் தென் தியேட்டர்ஸ் சும்மா ஒரு மேலோட்டமாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு கிடையாது, தெரியலன்னா தான் கஷ்டம். சரிங்களா? அண்ட் மூவ் ஆன் டு சானட்ஸ். லாஸ்ட்டு ஓல்டு சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சானட் கூட கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 8 சானட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது ஓவராலாக அவர் எழுதியிருக்கக்கூடிய சானட்ஸ் எவ்வளோ இல்லைங்களா? அதை வந்து ஃபர்ஸ்ட் இவ்வளோ சானட்ஸ் யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்கிறாரு, அண்ட் மிடில் போர்ஷன் ஆஃப் த சானட்ஸ் யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு, அண்ட் 153 154 யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் கியூபிட் இல்லைங்களா? அந்த மாதிரி டெடிகேஷன் யாருக்கு பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அந்த ஃபேர் யூத் யாரு, அந்த பிளாக் லேடி, அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸு. அண்டு சானட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு சொன்னால் பப்ளிஷ்டு இயர் பார்த்தீங்கன்னா வருஷம் ஒன்றே தான் இருக்கும். இந்த 8 சானட்டுக்கும் இயர்ஸ் வந்து மாறாது, ஒரே வருஷம்தான் இருக்கும். அண்டு அந்த சென்ட்ரல் ஐடியா அதை பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த 116 129 இதுக்கெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 65 இதுக்கெல்லாம். சானட் நம்பர் 116 பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்க்கு முன்னாடி இருந்த சிலபஸ்லேயே ப்ரிஸ்கிரைப்டு. அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த சானட்டு. ஸோ இப்போ 8 சானட்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். அதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 116 129 130 இதெல்லாம் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 சானட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பிரித்து படித்து வச்சுக்கலாம். அப்படி இல்லையா நான் வந்து சீக்வன்ஸாக போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணி படிக்கலாம். அண்ட் தென் பெக்யூலராக இருக்கக்கூடிய சானட்ஸு, ஐ மீன் இந்த 8ல் சேராத சானட்ஸு, வேறு ஏதாவது எக்ஸாம்ஸில் வேறு ஏதாவது சானட்டை வந்து கேட்டிருக்காங்களா, அது ரிப்பீட்டடாக அந்த கேள்வி ஏதாவது வந்திருக்குதா. ஏன்னா நம்ம கொஸ்டின் செட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கேட்டுருவாங்க. ஆல்ரெடி கேட்டிருக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய கேள்விகளே நிறைய ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு 6th யூனிட் அமெரிக்கன் லிட்ரேச்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 5th யூனிட்டை வந்து பிளான் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஃபுல் மார்க்ஸை வந்து நம்மளால் வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு 6th யூனிட் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா போயட்ரியில் ஒரு 5 போயம் வந்து புதுசாக வந்து சேர்ந்துருக்குது. அண்டு ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனு, அதே மாதிரி ட்ராமா பார்ட் 1 ஆட் ஆகிருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து யூனிட்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்ன பார்த்தோமோ, ப்ரோஸுக்கு என்ன, போயம்க்கு என்ன, இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதே தான். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் த சேம் திங்ஸ். சரிங்களா? நமக்கு டைமும் வந்து ஆகும். ஸோ அந்தந்த ஆத்தரும் அந்தந்த டாப்பிக்குமே உங்களுக்கு வந்து நோட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 7th யூனிட்டில் அதில் ஏபி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதாவது இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா நிசம் எசேக்கியலோட குட் பை பார்ட்டி டு மிஸ் புஷ்பா. இந்த போயம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 years பேக் வந்து 8th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு போயம் இது. இந்த போயம்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வரும். ஆஃப்கோர்ஸ் யூஜிடிஆர்பியில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இது. ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் இல்லைங்களா? இந்த போயம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸு, இங்கிலீஷ் கிராமரை பற்றி நிறைய கேள்விகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. படிக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியாக நல்லா இருக்கும் இந்த போயமு. அண்ட் தென் அவர் கேசரின் ட்ரீ சொல்லவே வேணாம், எல்லாருமே படிச்சிருக்கக்கூடிய ஒரு டாரோடட்டோட ஒரு போயம் அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அஃப்கோர்ஸ் கமலாதாஸ் அண்ட் இன்ட்ரொடக்ஷன், சுஜாதா பட்டோடைய டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி. அண்டு கமலாதாஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட பென் நேமாக இருக்கட்டும், சூடோநேம் நேமாக இருக்கட்டும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பாருங்கள். இந்த இன்ட்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு போயமில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாலேயே வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃபேமஸான ஒரு பொலிட்டிஷியன் வந்து சொல்லியிருப்பாங்க கமலாதாஸ். அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டினாகவே சொல்லிட்டு வருவேன். மேக்ஸிமம் வந்து அந்த ஆன்சர்ஸ் வந்து இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டிமுலேட் தான், என்னவா இருக்கும் அப்படின்னு போய் நம்ம தேடுவோம் இல்லையா? அதுக்காகத்தான். ஆன்சர் சொல்லக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக தான். அஃப்கோர்ஸ் சுஜாதா பட்டோடைய டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி. இந்த இயர் வந்து நோட் பண்ணுங்கள்.
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயர். அண்ட் தென் ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனில் டாக்டர் B.R. அம்பேத்கரோட அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட். ஸோ இது கொஞ்சம் வேகாக இருக்கும் படிக்கிறதுக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் கிரெடிட்ஸு, என்னென்னலாம் வந்து அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க. எப்படி வந்து நம்ம இந்தியன் ரைட்டிங்கில் அரவிந்தோட இந்த பேராக்லட்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் பாருங்க, அது எவ்வளோ வேகாக இருக்கும். எனக்கு ரொம்ப வேகாக இருக்கும் அது படிக்கும்போது. ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ரொம்ப ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா அருந்ததி ராயோட காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் இதுக்கு அவங்க என்ன ப்ரைஸ் வந்து வாங்கினாங்க, காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அருந்ததி ராய் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க அதுக்கான ப்ரைஸ் அதுக்காக வாங்கினாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கணும். அண்ட் ட்ராமா பார்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹயவதனா, நாகமண்டலா UGTRBயில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹயவதனா. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுல வந்து கிரீஷ் கர்நாடு தவறியதே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கும்போது. நீங்கள் வந்து ஒரு 8th யூனிட் 9th யூனிட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, புக்கு கொஞ்சம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ட்ராமாஸை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதாவது ஹயவதனாவாக இருக்கட்டும், சைலன்ஸ் த கோர்ட் இன் இஸ் செஷன் விஜய் டெண்டுல்கர்தா இருக்கட்டும், இல்லை ருடாலி மகாஸ்வேதா தேவியா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னால் டான்ஸ் லைக் எ மேனாக இருக்கட்டும், மகேஷ் தத்தானிதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்மளை வந்து அந்த இடத்த விட்டு எழுந்துக்கவே செய்ய விடாது. முடிக்கணும் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த முடிவை நோக்கியே போயிட்டு இருக்கோம். இப்போ நீங்க இதெல்லாம் படிக்கும்போது கண்டிப்பா வந்து போர்ஷன் உங்களுக்கு முடிச்ச மாதிரியும் இருக்கும், அதே சமயத்துல உங்களோட டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. எப்பயாவது படிக்கும்போது வேகா இருக்குது அப்படின்னு, எல்லாருமே ஹியூமன் தானே அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் கண்டிப்பா நீங்க வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஈஸியா நீங்க முடிக்க முடியும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கேள்விகள் நிறைய வரும், ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. யூனிட் 8லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு காமன்வெல்த் லிட்ரேச்சர் வந்து ஆட் ஆயிருக்கும். அஃப்கோர்ஸ் போயட்ரி பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 போயம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனில் ஒரு 2 ஆட் ஆயிருக்கும். அண்ட் தென் ட்ராமா பார்ட்டு ஒன்று நம்ம சொல்லிட்டே போகும்போது வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. அண்ட் தென் அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அண்டு இந்த ட்ராமாவில் ஸ்டோலன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் த எக்ஸ்டசி ஆஃப் ரீட்டாஜோ இதெல்லாமுமே வந்து முக்கியம்தான். ஏன் அப்படின்னா நியூவாக வந்து ஒரு ட்ராமாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ரொம்ப டெப்தா இருக்காது. டைரக்டா இயர்ஸு, அந்த கேரக்டர் பேரு, அதுக்கு ஏதாவது நெக் நேம் இருந்தா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ், ஏதாவது அவார்டு வின் பண்ணியிருக்கா, அது எந்த இயரு, ஏதாவது ப்ரைஸ் இருக்கா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்படியே கேட்டு போயிடுவாங்க. தீமு, சிம்பிள்ஸு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, கம்மிங் டு த பார்ட் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம், யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த டாபிக் ஆல்ரெடி நமக்கு ஓல்டு சிலபஸில் 10th யூனிட்டாக இருந்தது, இப்போ அப்படியே தூக்கி 8th யூனிட்டாக வச்சுருக்காங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2 டாபிக் தான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. 2 டாபிக் வந்து எடுத்திருப்பாங்க. அதாவது ஆட் பண்ணதை பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் எ ஃபெமினிஸ்ட் போயட்டிக்ஸ் எலன் ஷாவல்டரோடது அண்ட் சைமன் டி பீவியரோட த செகண்ட் செக்ஸ். இதுவுமே வந்து கிரிட்டிசிசம்ல இம்பார்ட்டன்ட் அண்ட் நிறைய எக்ஸாம்ஸுக்கு ப்ரிஸ்கிரைப்டான ஒரு டாபிக். ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் 9 அண்ட் யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த புக்ஸை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தனியாகவே வந்து வீடியோஸ் கொடுத்துருப்போம். இதில் நான் மறுபடியும் அதே இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்ல விரும்பலை. 9th அண்ட் 10th மட்டும் தனியாக நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். எந்தெந்த புக்ஸை நீங்கள் படிக்கணும், எந்த இன்ஃபர்மேஷன்ஸை படித்தா இந்த 2 யூனிட்டுக்குமே நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருக்கோம். இஃப் சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஆல்ரெடி நான் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அப்படின்னு சொன்னனோ அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. பார்க்காதவங்க மறுபடியும் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் லிங்குஸ்டிக்ஸ் அண்ட் அதே மாதிரி இஎல்டியில் இந்த முறை பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மேஜர் ரோல், அதாவது டிசைடிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட இந்த 8, 9, 10 இருக்கட்டும், இல்லை புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய சைக்காலஜி சிலபஸாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், இந்த முறை பார்த்தீங்கன்னா டிசைடிங் காம்பனன்ட்ஸ் ஆக போகுது. டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு போய் டிசைடிங் காம்பனன்ட்ஸ் ஆக போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கேள்விகள் வந்து வரப்போகுது. எதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து அசியூம் பண்ண முடியாத ஏரியா இதெல்லாமுமே. ஏன் அப்படின்னு சொன்னால் ஃபண்டமெண்டலாகவே போகும்போது ஈஸியாக இருக்கும் கேள்விகள், நம்மளால் பதில் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் எந்தெந்த புக்ஸை படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் புக்கோடவே வந்து நம்ம போட்டிருப்போம். உங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ
நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டியதே கிடையாது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கமிங் டு த பார்ட் ஆஃப் 10th யூனிட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபுல்லாக இது அப்படியே ஒரு யூனிட்டே அப்படியே ஃபுல்லாக ஆட் ஆகிருக்கும் இல்லைங்களா. இந்த எல்லா டீட்டெயில்ஸ் 11th and 12th இருக்குது. அதோட பேசிக் பார்த்தீங்கன்னா 8th நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு சஃபிக்ஸாக இருக்கட்டும், ஒரு ப்ரிஃபிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சினோனிம்ஸாக இருக்கட்டும், ஆன்டோனிம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நமக்கு 11th and 12th இருக்குது. ஸோ அது மொத்தமாகவே இப்போ இருக்கிறத படிக்கணுமா அப்படின்னு நமக்கு அடுத்து ஒரு டவுட் வரும் இல்லைங்களா. அது எப்படி நம்ம மொத்தமாக அப்படி படிக்க முடியும் இல்லையா. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ், ஷேக்ஸ்பியரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸுக்கான சினோனிம்ஸ் என்ன, ஆன்டோனிம்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ முக்கியமா அவங்க ட்ரை பண்றதே என்ன, இந்த வேர்டுக்கு மீனிங்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா, இதெல்லாம் இவங்க படிச்சிருக்கிறாங்களா, டெஸ்டிங் இல்லைங்களா. அதாவது அந்த ஸ்டாண்டர்டிட்டி அதை தான் வந்து செக் பண்ணுவாங்க. அதில் தான் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து மாட்டிக்கலைங்களா. ஸோ நமக்கு இந்த டாபிக்ஸ்லாம் இந்த யூனிட்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவாலிட்டி தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கோம், கிராமரில் கொஞ்சம் வீக்காக இருப்போமா, இல்லை டச்சு விட்டுடுச்சா, பார்த்த உடனே வந்து அந்த ஸ்ட்ரக்சரை நம்மளால சொல்ல முடியலையா, ஈவன் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாக கூட இருக்கட்டும் இல்லையா. டச் இல்லைன்னு சொன்னால் நமக்கு வந்து மறக்கிறது சகஜமான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து இண்டிவிஜுவல் பயாஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த ஏரியாவில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, ஸோ அதோட டெஃபினிஷன் என்ன, ஒன்றும் இல்லை, ஒரு 10 சென்டென்ஸு நமக்கு சொல்லணுமா, நம்ம ஆல்ரெடி அதுலேருந்து தானே வந்திருக்கோம் இல்லைங்களா. ஒரு 10 சென்டென்ஸ் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஈஸியாக. ஸோ அப்போது எந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கோம், எந்த ஏரியா நமக்கு தெரியல, அகெயின் அண்ட் அகெயின் அதில் வந்து ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து கீனாக வந்து ஒரு ஐடியா வந்துடும். இப்போ ஒரு சில பேர் கேட்குறாங்க, சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ்க்கு எந்த வேர்ட்ஸ் படிக்கணும் இல்லைங்களா. இட்ஸ் $1 million question. No one can answer. யாராலையுமே வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஆன் ஸ்பாட்ல வர்றது தான். ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாகவும் இருக்கும், டஃப்பாகவும் இருக்கும். இது கூட இவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு போர்டு நினைச்சா நம்ம நிலைமை என்ன ஆகும் சரிங்களா. நான் தப்பா சொல்லலை, தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வர்ற இடத்துல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தான் நம்ம செக் பண்றாங்க. இந்த இதெல்லாம் படிச்சிருக்காங்களா. ஒன்றும் இல்லை, டெட்ல பார்த்தீங்கன்னா டெட் 2ன்னு நினைக்கிறேன், கட்லரி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ரிலேட் பண்ணி கூட கேள்விகள் வந்தது, அதை மீன் பண்றேன் நான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஸ்டாண்டர்டுக்கு அவங்க கொஸ்டின்ஸ் எப்படி வேணா இருக்கும் சரிங்களா. அதனால நீங்க எந்தெந்த போர்ஷன்ஸ் எப்படி படிக்கணும், எதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு டீட்டெயில்டா நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 10th யூனிட் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா வழக்கம் போல உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஒன் மோர் இன்ஃபோ, August 1st இருந்து Q&A சீரீஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. நியூ Q&A சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 to 12 days வந்து முடிஞ்சிருக்குது. டெய்லி 500 Q&A, அதாவது ஒரு டாபிக்கு 100 கேள்விகள் வீதம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 10th யூனிட் வரைக்கும் கொடுக்குறது. டெய்லி 5 டாபிக்ஸ், டெய்லி 500 கேள்விகள் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஒரு 32 days பேக்கேஜ். அதாவது நீங்க அடுத்து நீங்க அதை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் 32 days பேக்கேஜ். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ்டு சைக்காலஜி கொஸ்டின்ஸ் ஒரு 1000, அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி 1000 கொஸ்டின்ஸ், அதே மாதிரி ஜிகேல எல்லாமே வந்துடும். வித் 2001ல இருந்து 2022 வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஆல் செஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோட உங்களுக்கு வந்துடும். August 1st அன்னைக்கு நியூ Q&A சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம். வழக்கம் போல 9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்கும்போது உங்களுக்கு தேவையான எல்லா டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸும் சொல்லுவாங்க. ஓகே, அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.